Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு மக்ரோனி எப்படி செய்யலாம்னு பாப்போம். இந்த பாஸ்தா ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இது. நான் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். ஓகேங்களா? நல்ல தண்ணி வந்து ஹீட் ஆகி கொதிச்சு வரணும். இப்போ கொதிக்குது இல்லைங்களா? இது மாதிரி கூட கிடையாது. நல்லா வந்து பபிள்ஸ் மாதிரி வந்து பாயில் ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்மளோட பாஸ்தா எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்பதான் வந்து நம்ம சாப்பிடும்போது பாஸ்தாவும் டேஸ்டியா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சால்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ பாஸ்தா வந்து இதில் போட போகிறேன். ஒரு கப் பாஸ்தா எடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது வந்து இதில் போட்டுடுவோம். இது இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் இதை போடணும். சரிங்களா? அப்போதான் நமக்கு வந்து நம்ம வந்து கவரில் வந்து கொடுத்துருப்பாங்க டைமிங். ஒவ்வொரு பாஸ்தாக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. இதில் என்னோடதுல வந்து 8 minutes இருக்குது. ஸோ நான் வந்து 8 minutes வந்து இதை பாயில் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போதான் வந்து கரெக்டாக அது வந்து சாஃப்டாக ஆகி நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வரும். அதுக்காக அப்போ நீங்கள் வந்து எந்த டைம் இருக்கோ உங்களுதுல அந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் 8 minutes ஆயிடுச்சு. நான் இப்போ இதில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே போயிட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ரொம்பவும் வேகக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து தூள் தூளாயிடும். அப்படியும் கிடையாது. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு சாஃப்டாக வரணும். அது வந்து ஒரு ஃபில்டர் போட்டு தண்ணியெலாம் இருத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு நான் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இஞ்சி ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ரெண்டும் நல்லா வதக்குங்க. இஞ்சும் பூண்டும் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப சாப் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக. அப்போ தான் நம்ம வாயில் வந்து நம்ம மாட்டாது. அதுக்கப்புறமா நான் ஒரு கப்பு வெங்காயம், ஒரு ஆனியன், பெரிய ஆனியனாக எடுத்து தூள் தூளாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சேர்க்குறேன். கொஞ்சமாக கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். 2 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டே வரணும். சரிங்களா? கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம வந்து இந்த பேனை வந்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஒரு 5 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன்லாம் குக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கிட்டே வருவோம். அப்போ நமக்கு மிளகாய் தூள் இருக்கிற வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டு டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும் டொமேட்டோ சாஸ். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சூட்லேயே வதக்கணும். அந்த ஹீட்லேயே நம்ம கொஞ்சம் நேரம் டொமேட்டோ சாஸ் இருக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல கிரேவி மாதிரி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மக்ரோனி, அதை வந்து இது கூட சேர்த்துருங்க. சரிங்களா? சேர்த்துட்டு நம்ம நல்லா பிரட்டி விடணும். இந்த மசாலா போயிட்டு எல்லாத்துலேயும் வந்து கலரி விடும்போது நல்லா மிக்ஸ் ஆகி அதுக்குள்ளெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். சரிங்களா? ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி கலரி விடுங்க. சரிங்களா? நல்ல ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது. டேஸ்டியாகவும் கூட இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ நமக்கு டேஸ்டியாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் இந்த கேப்சிகம்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்ல வாசனை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி செஞ்ச அவ்வளோதான், நம்மளோட மக்ரோனி தயார், ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். சரிங்களா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.